Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா வரப்போற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தைப்பூசம் இல்லையா. சோ தைப்பூசத்துக்கு செய்யற மாதிரியான பிரசாத வகைகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பருப்பு பாயாசம், கடலை பருப்பு போட்டு செஞ்சிருக்கிறேன். கூடவே வந்து தயிர் சாதம் கட்டாய வைக்கணும். அதனால தயிர் சாதமும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல வந்து நான் உளுந்த வடை வச்சிருக்கிறேன். உளுந்த வடை ரெசிபி நம்ம ஏற்கனவே சேனல்ல வந்து மிக்ஸில மாவு எப்படி அரைச்சு பண்ணணும், கிரைண்டர்ல மாவு எப்படி அரைச்சு பண்ணணும் அப்படிங்கறது போட்டுக்கிறதுனால நான் இந்த ரெசிபி இதுல இன்க்ளூட் பண்ணல. உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த பிரசாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பருப்பு பாயசம் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இதை 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த கழுவின பருப்பு பார்த்திங்கன்னா குறைஞ்சது 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் பாயசம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இது வந்து ஊறுற சமயத்துக்குள்ளே நம்ம வந்து தயிர் சாதம் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு குக்கரில் பார்த்திங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சாமிக்கு பிரசாதம் செய்கிறப்ப பச்சரிசியில் தான் கட்டாயம் செய்யணும். அதனால் 1/2 கப்பு பச்சரிசி எடுத்துகிட்டு இதை 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த கழுவுன அரிசியில் நம்ம வந்து தண்ணியும் பாலும் சேர்ந்து தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ எடுத்துருக்கிற 1/2 கப்பு அரிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிற கப்பாலேயே 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சாத பால் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த பாலும் தண்ணியும் சேர்ந்து வேகிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து வேக வைங்க. வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம். குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் 3 விசில் வச்சிங்கன்னா நல்லா பக்குவமாக உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ இது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சாதம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு கட்டக்கரண்டியை வச்சு மசித்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்போ இந்த கலந்த சாதத்தில் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஃப்ரெஷ்ஷாக உறைஞ்ச தயிர் ஒரு 2 கப் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா இதில் தாளிப்பெல்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. வெறுமா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கருவேப்பிலை இல்லை கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு கலந்துட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் வெதுன்னு தான் நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ண போகிறோம். அதனால் இந்த குக்கர்லேயே மூடி வச்சுருவோம். நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணுறப்ப எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து கடலைப்பருப்பு பாயாசம் பண்ணுறதுக்கு குக்கரில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம். இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பை வெறும் பருப்பை மட்டும் எடுத்து குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஊற வச்ச கடலைப்பருப்போடைய பாசிப்பருப்பு சேர்க்க போகிறோம். அப்போ உங்களுக்கு குவான்டிட்டி நிறையா கிடைக்கும். இதில் வந்து வெறும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துற வேண்டாம், ரொம்ப குழன்னு ஆகிடும். கூடவே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை நீங்கள் ஊற வைக்கணும் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே இதில் சேர்த்துட்டு இதை 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் ஊற்ற போகிற தண்ணின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஷரிங் கப்பில் 1/4 கப்லேருந்து 2.5 கப் வரைக்கும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர்த்துக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சமாக செய்யணுங்கிறதுக்காக 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதை குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு மிதமான தீயில் 2 விசில் மட்டும் வைங்க, கரெக்டாக வெந்துடும். கடலைப்பருப்பு ஊறாமல் போட்டிங்க அப்படின்னா கடலைப்பருப்பு வேகாது. அது வேகிற வரைக்கும் விசில் வச்சிங்க அப்படின்னா நமக்கு ஜவ்வரிசி கரைஞ்சி போயிடும். அதனால் கடலைப்பருப்பு கட்டாயம் உங்களுக்கு ஊறியிருக்கணும். இப்போ இதை வந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கும். அதே மாதிரி ஜவ்வரிசியும் கரையாமல் நல்லா பக்குவமாக இருக்கும். எடுத்து பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வெந்திருந்ததுக்கு அப்புறமா திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வெல்லம் தான் சேர்க்க போகிறேன். வெல்லமும் கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை பொடின்னு இந்த மாதிரி விற்கிது, ஜாகரி பவுடர்னு, அதுதான் நான் சேர்த்துக்க போகிறேன். மண்டை வெல்லம் இல்லை அச்சு வெல்லம்னா நீங்கள் அந்த அளவு 1/2 கப் அளவுக்கு எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 கப்புலேருந்து நீங்கள் 1 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இனிப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இதிலே வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்க போகிறோம். ஏலக்காய் பொடி பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏலக்காவை கொஞ்சமாக சர்க்கரை போட்டு பொடிச்சு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இனிப்புனாலே ஒரு சிட்டிகை உப்பு போட்டிங்கன்னா தான் அதை வந்து அந்த ஸ்வீட்டை உங்களுக்கு நல்லா எடுத்து காட்டும். அதனால் கட்டாயம் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துற வேண்டாம்.
இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்து கொதி வர சமயத்தில் 1/2 கப் அளவுக்கு திக்காக தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் பாலுக்கு பதிலாக நிறைய பேர் பால் சேர்த்துக்கலாமான்னு கேட்டிருக்கிறீங்க. பால் சேர்க்கலாம், காய்ச்சாத பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேங்காய் பாலோ இல்லை பாலோ சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா திரிஞ்சு போயிடும். அதனால் கரெக்டாக ஒரு மிதமான தீயில் ஒரே ஒரு கொதி மட்டும் வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் 1/2 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நெய்யில் நம்ம வந்து தேங்காவை வறுத்து சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன பேனில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பல்லாக கீறின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் வெறும் தேங்காய் மட்டும்தான் இதில் வறுத்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்போ இல்லை திராட்சையோ வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா செவந்து இந்த அளவுக்கு வறுபட்டுருக்கணும். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாயாசத்தில் சேர்த்து கலந்துருங்க. இப்போ இதை சூடாக சாப்பிட்றப்ப உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஆறினதுக்கப்புறம் கெட்டியாயிடும். அப்போ அந்த சமயத்தில் பாலோ இல்லை தேங்காய் பாலோ சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த பாயாசம் அதே மாதிரி தயிர் சாதத்தையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.